ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து ஈவினிங்லேருந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, பிஹைண்ட் த கேமரா. நம்ம வந்து நீங்கள் வந்து கேமராவுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து பார்த்துருப்பீங்க. இது வந்து பிஹைண்ட் த கேமரா ரியலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த விலாகில் காமிச்சிருக்கேன். அப்புறம் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க விலாகுள்ளே போகலாம். ஷகில் குட்டி வந்து இங்கே தான் வந்து ஷகில் குட்டி இருந்துச்சு. சுச்சோ, மல்லிகைப்பூ செடியை வெட்டிட்டாங்களே. இது என்னடா இது, என் மல்லிகைப்பூ செடிக்கு வந்த சோதனை. ஷகில பார்த்தீங்களா எங்கே விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. ஹாய். வேண்டாம் வேண்டாம், கார் வரும், வந்துருங்க. நான்லாம் சொல்லல, நீ வந்துரு உடியா. இந்த பிள்ளைங்களுக்கு பயமே இருக்காதோ, நமக்கு பயமா இருக்கு விழுந்துருங்களோன்னு. ஏமா உங்களுக்கு பயமே இல்லையா? சுத்தமா இல்லையா? ஒன்னு அனுப்பி விட்டுட்டு எனக்கு பயமா இருக்குடி தங்கப்பிள்ளா. காருக்கு எங்கே விழுந்துருக்கு பார்த்தீங்கன்னா? கிளைமேட் வந்து நல்லா இருக்கு. கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மேகமாக இருக்கு. ஏதோ சீக்ரெட் சொல்ல போற. சொல்லு. வந்துடுச்சு. ஒரு கொசுவை பத்தியா என்ன டல்லா இருக்கீங்க? நீங்க பாரு, நம்ம செடியை பாரு. எப்ப நீ காலையில போகும்போது இப்படி இருந்துச்சா? இந்த கேப்ல வெட்டி தூக்குனாங்கன்னே தெரியலடா. சாப்பிட்டியா? ஏன் வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம். காட்டு. சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் நம்ம டால்ஃபினா. எவ்வளோ இது? 3 ரியால். 3 ரியாலா? 3 ரியாலா? 2-3 ரியால். நீ எவ்வளோ எடுத்துட்டு போனா? எவ்வளோ எடுத்துட்டு போனான்டா இவன்? நிறையா. 2 ரியால் 3 ரியால். Few moments later.
ஓகே நான் பண்ணுறேன். இது ஒரு போட்டியாச்சு இல்லை ஏறிக்காது. ஒரு போட்டி நான் தான் வேணும்னு சொல்றேன். ரெண்டு பேரும் போட்டி வீட்டில் நடந்தது பத்தாதுன்னு இங்கே வேறு நடக்கணுமாங்க மிஸ்டர் பாப்பு. ஜன்னலை திறந்து விட்டுருமா? இல்லை இது தெருவுக்காக அடிக்கிறது. இது தெருவுக்காக தானே அடிக்கிறாங்க. ஜன்னலாம் திறந்து விட்டுட்டாங்கன்னா கேட்கும். ஏங்க நான் என்ன கொசுவா? நான் வெளில வந்தோன்னே கொசு மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க. கொசுக்கு இப்போ தான் மருந்து அடிக்கிறாங்க. அது உனக்கு நினைச்சுக்கிறேன். நான் வேகமாக நடக்கணுமா? யார் வேகமாக நடக்கிறாங்கன்னு பார்ப்போமா? ஓகே அதுக்காக ஓடலாம் கூடாது சரியா? ஹபியோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, இது எத்தனை நாளைக்கு இந்த வாக்கிங்கு, இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்னு தானேங்க பார்க்குறீங்க? ஆமாம், உனக்கு வெயிட் குறையணும். அதுக்காக தான் நடந்துட்டு வரேன். எனக்கு வெயிட் குறையணுமா? இங்கே பாருங்க, பர்கர் சிக்கன் வாங்கி கொடுத்து, பர்கரு சிக்கனு பீஸாவாக வாங்கி கொடுத்து வெயிட் போட வச்சுட்டு நடக்க வைக்கிறீங்களா? ஆ ஏங்க மேகத்தை பார்த்தீங்களா? கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து நடக்கிறோம். நல்லா காற்றடிக்குது, நல்லா காற்றடிக்குது. வீட்டிலே நடந்துக்கிட்டு இருந்தேன்னா, வீட்டிலே நடந்தால் சரி வராதான். அது நடக்கிறதுக்கு ஈக்குவல்ட்டே கிடையாது. வெளில நடக்கும். வெளில நடக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ எனக்கு நல்லா பசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் எத்தனை கிலோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ நான் என்ன கரண்ட்லி வெயிட் என்ன இருக்குன்னு பார்க்கலையே. பார்க்காமலே 5 days போயிடுச்சு. அப்போ நம்ம பலத்துக்கு பார்க்கலாம். பார்ப்போமா? ஓகே. நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன், நான் பேசிக்காக கொஞ்சம் சோம்பேறி. ஆமாம், நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் என்னை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, அப்படி வெயிட் லாஸ் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக தான் பண்ணியிருப்பேன். ஓகே, நடந்தாச்சு. எவ்வளோ தூரம் தெரியல. என்ன பண்ண போறோம்னா, ஒரு கப் கேக் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்றேன். ஹாய் செல்லம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன செய்ய போறீங்க? கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் வந்து இப்போ வந்து கப் கேக் பண்ண போறேன். ஸோ ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்றேன்.
பசங்களாம் வந்துட்டு ரொம்ப நாளா கப் கேக் கேட்டுட்டு இருந்தாங்க. அவன் வந்து இந்த சைட் போனதுல இருந்து அங்க பிளக் இல்லாததுனால அப்பப்ப தூக்கி வச்சு பண்ண வேண்டியதா இருக்கேன்னு பண்றதே இல்லை. ஸோ இன்னைக்கு ஹபியை வந்து தூக்கி வைங்க, ஒரு கேக் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு கப்பு மாவு, மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ஈஸி தான், வாங்க எப்படி பண்றது அப்படின்னு ஷேர் பண்றேன். ஓகே, யார் அடிக்கிறதுக்கு? நீங்க கரெக்டா வீடியோ எடுக்கலன்னா உங்களை அடிப்பேன். ஐயோ, இவனை என்ன பண்றானுங்க? புத்தக புழுக்கள் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் படுத்து கிடக்குறான், இவன் ஒருத்தன் வந்து நிற்கிறான். எல்லாம் படிக்கிறான். நான் பாருங்க, இதான் வீடியோ எடுக்காது. யாரும் நம்ப மாட்டாங்க நீ எடுக்கிற மார்க்குக்கு. புள்ள வந்து கப்புலாம் எடுத்து வந்துருச்சு. நான் வந்ததுல இருந்து கப்பு கேக் வந்து மஃபின் கேக்லாம் செய்யவே இல்லை. இங்க வந்ததுல இருந்து ஆமா செய்யல. இப்போ வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கிறோம். வாங்க. ஹலோ சார், வாங்க. ஒரு பவுலுக்குள்ளார 2 முட்டையில ஒரு முட்டையை ஃபர்ஸ்ட் உடைச்சு ஊத்திக்கிட்டு, ஓகே, நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் இன்னொரு முட்டை. சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் வந்து 1/4 கப். இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஆயில் தான் சேர்க்குறேன். ஆயில் வந்து அதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடிப்போம். இது வந்து லைட் எல்லோ வர வரைக்கும் நல்லா அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லைட்டான எல்லோஷாக ஆயிடுச்சு. ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண. ஓ, சுகரை வந்து பொடி பண்ணிட்டியா? ஓ, அப்பதான் வந்து மாவு மாதிரி இருக்கும், மிக்ஸ் ஆகும். பொடி பண்ண சுகர் வந்து ஆட்டாம காமிங்க, இதில் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்து திரும்பியும் ஒரு கப்பு, கரெக்டாக இந்த கப்பால் 1 கப்பு மைதா மாவு, 3/4 கப்பு சுகர், 1 கப்பு மைதா. இதில் வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் வந்து சால்ட் அடிச்சு சேர்த்தேன். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் இதில் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து வெண்ணிலா கேக் அப்படிங்கிறனால ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வெண்ணிலா எக்ஸ்டர். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நமக்கு கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது. எப்படி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இப்படி மடிச்சு பார்க்க ரிப்பன் மாதிரி இல்லையே, அப்புறம் எப்படி இருக்குது? மாவு மாதிரி இருக்கு.
சாப்பிடுங்க. தோசை ஊற்றி தரட்டா? தோசை ஊற்றி தரட்டா? ஆமாம், இதுலேயே தோசை சுட்டா எப்படி இருக்கும்? ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போமா? பேன் கேக் மாதிரி இருக்கும். தோசை சுற்றி அப்படியே எண்ணெய் ஊற்றி. ஓகே, இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த சிலிக்கான் மோல்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் நம்ம இதில் டைரெக்டாக வைக்க போகிறது இல்லை. ஃபஸ்ட் டைம் நானும் சிலிக்கான் வந்து யூஸ் பண்ணுறேன். எப்படி பார்ப்போம். எங்கடா இதில் வந்து நம்ம கப்பு வச்சே ஊற்றிடுவோம். கப் கேக் பெருசு இருக்கு, இது சின்னதாக இருக்குது. ஓகே, நம்ம கப்பு வச்சே ஊற்றுவோம். கப்பு கேக்குக்கு மஃபின் கேக். இதில் பத்தாது இது? ஏன் பத்தாது? கரெக்டாக வரும். இல்லை, இந்த மாவுக்கு இது பத்துமா? இல்லைன்னா வேற வச்சுக்கோங்க. சும்மா வேறு சைலு எப்போ கேக் ரெடியாக வந்தானே உட்காந்து வந்து பார்த்துட்டு போகிறேன். அது எப்படியும் ஒரு 15 நிமிஷமாவது ஆகும். போய் படிங்க போங்க. ஓகே, 6 கப்புக்கு தான் வைக்கிறது போல இருக்கு. பார்ப்போம், ட்ரை பண்ணுறோம். வேறு எதுலையாவது ஊற்றி வச்சுக்கோங்க. இல்லைன்னா சரியா? ஓகே, 3/4 கப்பு தான் ஊற்றணும். அப்போ தான் மேலே வரும். அதுக்கு நான் மஃபின் ட்ரே வாங்கி கேட்டேன். நீங்கள் வாங்கி தரல. நீ கேட்குறதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நான் இமயமலைக்கு தான் போகணும். எதுக்கு? இமயமலைக்கெல்லாம் எதுக்கு போவாங்க? இமயமலைக்கு போய் வாங்கிட்டு வர போறீங்களா என்ன? ஆமாம், அங்கேயுமா விற்கிது? அங்கேயும் தான் விற்கிது. கூப்பிடாம அங்கே போவாதீங்க. நீங்கள் எங்கே போனாலும் நான் வருவேன். இப்போ இந்த 6 கப்புலையும் ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம சாக்கோட் சிப்ஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் இப்படி மேலே 1 2 3 4 1 2 3 4 5 இந்த 2 போட்டது தான் உங்களுக்கு. வாங்க வாங்க. என்ன வாங்க போகலாம்? ஆமாம், அப்படின்னா வாங்கலாம் பார்ப்போம். அப்படி தூக்கி வைக்க முடியுமா பாப்பு? கைக்கு சுடாமல் வை, மெயின் அதுதான். நீ வைக்கிறது பெருசு இல்லை. நீங்கள் வச்சுருங்களா? நான் வேறு ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இல்லை க்ளவுஸ் எடுத்துக்கிறப்பா. வேண்டாம், விட்டுருக்கோம். அதில் வை. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, இந்த சிலிகான் மோல்டு வந்து மெல்ட் ஆயிட்டா என்ன பண்ணுவ? அப்படிதானே? எஸ். இதெல்லாம் ஆகாதுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். மிச்சதான் நம்ம இதுலயே ஊற்றி வச்சுட்டா என்ன? அந்த கப்பில் 2 அதை தான் சொன்னேன் நான். 2 கப்பா வைக்கலாமா? வை. நான் இது இந்தியாவிலேருந்து வரும்போது எடுத்துட்டு வந்தேன். சரி, இது மூடி வைக்கிறேன். ஹீட் போயிடும். பிஹைண்ட் த கேமரா பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கிற வீடியோஸ் தான் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி ஷார்ட்டாக ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கி அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். வீடியோ எடுக்கிறத விட எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா செம்ம ஒரு போரிங்கான விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம மனநிலை எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்துட்டு நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். இப்படி தான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு குக்கிங் பண்ணும்போது என் கூட யாராவது இருந்தாங்கன்னா ஜாலியாக இருக்கும் பேசிக்கிட்டே பண்ணுறதுக்கு. குக்கிங் பண்ணும்போது செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ அது அப்படியே இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரியலாக வந்து நான் எப்படி வீடியோ எடுக்கும்போது இருக்கும் அப்படிங்கிறதான் காமிச்சிருக்கேன். நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது. ஸோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்னமும் கன்டினியூ பண்ணலாம். அதை தர ஃபஸ்ட்டு, அதை தர
இருக்கணும். அப்படியே இருக்கட்டும். கம்பி இறக்கலாம். இறக்குனா கீ ஹீட்டர் முடியலடா இவங்களுடைய ஆட்டம். ஆட்டம் ரொம்ப பெரிய ஆட்டமாக இருக்கு. நான் தரவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. அது ஆனால் இதெல்லாம் பொங்கி வலிய போகுது, நல்லா தெரியுது. ஓகே, கை மேலே பட்டுற போகுது. விட்டுரு. பொங்கிடுமா? பொங்காது. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வைக்கிறேன். 180 15 நிமிஷம். சரி, வந்து பார்ப்போம். ஓகே, ஆளை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹபி வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நீ பார்த்துக்கோ, ஓரளவுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து க்ளீனிங் அதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சாக்கோ சிப்ஸை பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் வந்து அப்படி கொட்டி ஒரு பக்கம் எடுத்து வைக்கிறேன். இது வந்து கவரோடு இருந்துச்சு அப்படின்னாக்கா ஷகில் வந்துட்டு முடிச்சிருவான். கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டுலாம் வைக்க மாட்டான், மொத்தத்தில் முடிச்சிருவான். அதனால் வந்துட்டு நான் அதை வந்து கொட்டி வேறு எங்கேயாவது ஹைட் பண்ணி வைக்கணும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலில் கொட்டி வைக்கிறேன். உடனே வந்து என்னோடய க்ளீனிங் ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கேக் வந்து அங்கே ரெடியாகிற டைமிங்கில் நம்ம வந்து இங்கே நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கப் கேக்கு மோல்டுக்குள்ளார வச்சது எல்லாமே ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பட்டு இதுதான் வந்துட்டு வைக்கும்போதே எனக்கு தெரியும் இது ஷேப் வந்து மாறிடும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து பேட்டர் வந்து ரைஸ் ஆக அது ஒரு ஈவனாக இல்லாமல் அப்படியே வலிஞ்ச மாதிரி, நல்லவே வெளியில் ஸ்பில் ஆகலை, ஒரு ஷேப்பாக ஒரு டிசைனாக வந்துடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. அப்படியே கூட்டிட்டு வரேன். உருகி போய் அது ஒட்டிடுச்சு. எதில் ஒட்டிடுச்சு? சொன்னல ஒட்டிடுச்சுன்னு எனக்கு தெரியும். நம்ம இந்த மோல்டுக்குள்ளார வச்சது ஷேப் வந்து கரெக்டாக இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒகில மாதிரி என்ன மாதிரி இருக்குன்னா அவ்வளோ சூட நான் தாங்குறேன்னு அர்த்தம். இப்படியே நீங்கள் கொடுத்து அண்ணன்னா நல்லவர், அண்ணன் ரொம்ப வல்லவர் அப்படின்னு சொல்லி பாருங்க எவ்வளோ சூட தாங்கியிருக்கேன் நான். இதுதான் தாங்கி இருக்கு. நான் வாங்க சொன்ன மோல்டு பாருங்க. உங்க அண்ணன் என் ஹாப்பி சொன்னாங்க இது வந்து உருகி போய் இதை ஒட்டிடுமா, சிலிகான் மோல்டு வந்து உருகி போய் ஒட்டிடும்னாங்க. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. சூடு ஆறினோடனே சாப்பிடலாம். அங்கே பாருங்க ஒன்றுமே ஆகலை பார்த்தீங்களா? மேக்ஸில் ஆஃபர் போயிட்டு இருக்கு, யார் வேணாலும் போய் வாங்கிக்கோங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க மேக்ஸில் ஆஃபர் போயிட்டு இருக்கான், யார் வேணாலும் போயிட்டு வாங்க. மேக்ஸில் ஆஃபர் போயிட்டு இருக்கு. இங்கே சவுதியில் ஜித்தாவில் மேக்ஸில் ஆஃபர் போயிட்டு இருக்கு. யாராவது இங்கே வாங்கணும் அப்படின்னா ஓடி போய் வாங்கிக்கோங்க. இது வந்து வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி நம்ம இதுலேயே வைக்கலாம், பட் இப்படி கப்பில் எடுத்து சாப்பிட்றது ஒரு ஜாலி தானே. ரைட், ஓகே வைங்க. ஓகே ஓகே, ஆறுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, சாஃப்டா இருக்கு. பேப்பர் எடுத்துட்டு சாப்பிடுங்க. ஏ நான் போட்டோ கூட எடுக்கலடா. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குடி. எலிகள் வந்து வரும்போது ஆட்டை போட்டுக்கிட்டே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா 2 காணா போயிருக்கு பாருங்க. அது இந்த 2 எலியை தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. எப்படிரா இதோட டெக்ஸ்சர் இப்படியே வந்திருக்கு? எப்படி சூப்பரா இருக்கா? இதோட டெக்ஸ்சர் அப்படியே வந்திருக்கு, சூப்பரா. எப்படிரா காமிங்க, எப்படிரா? நீங்க டேஸ்ட் பண்ணுங்க.
பிஸ்மில்லா. நீ தான் என்னுடைய சோதனை. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குல்ல? இனிப்புலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கு. குவான்டிட்டி தான் கம்மி. ஆமாண்டா. இதுக்குள்ளார இந்த முட்டாயை போட்டு திருப்பி மாவு ஊற்றினா உள்ளார ஃப்ளவர் இருக்கு வந்து. அதான் மெல்ட் ஆகி செம்மையாக இருக்கு. ட்ரை பண்ணி தான் சொன்னேன். மேடம் அதுவும் ஒன்றா? கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. இது எப்படி இருக்கு? இது சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. இதே நம்ம 4 முட்டைக்கு 2 கப்பு மாவு போட்டு செஞ்சோன்னா, ஆனால் வைக்கிறதுக்கு ட்ரே இல்லையே. ட்ரே இல்லாததுனால பாருங்க ஷேப் வந்து அதுக்கே 2 கப்பு வச்சு ஊற்றினேன். 2 பேப்பர் கப் வச்சு. ஸ்வீட்டே லைக் பண்ணாதவர் 2 நடத்துங்க. ஹவு many எத்தனை மார்க்கு கொடுப்பீங்க இந்த கப் கேக்குக்கு? கண்டிப்பாக 100க்கு -99 கொடுப்பேன். 3 கேக்கு அமுக்கிட்டு நீ 10 கொடுப்பியா? இங்கே வா, இங்கே வா, நீனு 3 கப்பு அமுக்கிட்டு, கப் கேக் அமுக்கிட்டு 100ல -99 சொன்னேன்டா. 99னா 1 மார்க்கு கம்மி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் 1 அர்த்தம். 99 கம்மி பண்ணிட்டீங்களா? -99 பாக்கி 1. உங்களை நான் எப்படி என்ன செய்யலாம்? 1 மார்க்குங்கிறது ஃபர்ஸ்ட். எல்லாத்தையும் போங்க. உங்களுக்குலாம் கஷ்டம். டாப் 10 மூவில சொல்றான்ல 10 9 8 ன்னு சொல்லிட்டு நான் 10லையா கேட்டவங்க கிட்ட? அதே அது சொல்லுதான். அவ்வளோதான், காலி. எல்லா கப் கேக்கும் நம்ம கப் கேக்கை காலி பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த கேக் வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த விலாக் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். பிஹைண்ட் த கேமரா எங்கள் வீட்டில் வந்து வீடியோ எடுக்கும்போது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து ஃபன்னாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் என்னோட தெரியப்படுத்துங்க. படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.